வணக்கம் நண்பர்களே, நமது சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்க போகும் மிக முக்கியமான தலைப்பு 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கன்னிராசி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதுதான். சித்திரை நட்சத்திரம் என்றாலே அது செவ்வாயின் ஆதிக்கம் நிறைந்த வெற்றிக்கு அஞ்சாத ஒரு நட்சத்திரம். கன்னிராசியின் புதன் ஆதிக்கமும் சித்திரையின் செவ்வாய் வேகமும் இணையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு பல அதிரடி மாற்றங்கள் காத்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக பிப்ரவரி மாத கிரக நிலைகள் உங்கள் ராசிக்கு சாதகமான பாதையை உருவாக்கி கொடுக்கப் போகிறது. இதுவரை உங்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த தேக்க நிலைகள் மாறி ஒரு புதிய வேகம் பிறக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலம் என்றுதான் சொல்ல வேண்டும். உங்கள் மேலதிகாரிகள் உங்கள் உழைப்பை கவனித்து உங்களுக்கு புதிய அங்கீகாரத்தையோ அல்லது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வையோ வழங்க முன்வருவார்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை இந்த மாதம் நீங்கள் ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலுக்கு தயாராகலாம். குறிப்பாக கட்டுமானத்துறை, ரியல் எஸ்டேட், பொறியியல் மற்றும் பாதுகாப்புத் துறையில் இருப்பவர்களுக்கு லாபம் கொட்டும். சித்திரை நட்சத்திரக்காரர்களின் தனித்துவமான திறமையே எதையும் துணிச்சலோடு செய்வதுதான். அந்த துணிச்சல் இந்த மாதம் உங்களுக்கு பல புதிய ஒப்பந்தங்களை பெற்றுத்தரும். பொருளாதார ரீதியாக பார்த்தால் வரவுகள் திருப்திகரமாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். இருப்பினும் செவ்வாயின் ஆதிக்கம் இருப்பதால் அவசரப்பட்டு எதிலும் முதலீடு செய்யாமல் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்துச் செயல்படுவது உங்கள் பணத்தை பாதுகாக்கும். குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒரு சுபமான சூழல் நிலவும். அதே சமயம் உங்கள் பேச்சில் மட்டும் சற்று நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். இல்லையெனில் தேவையற்ற வாக்குவாதங்கள் வந்து போகலாம். இப்போது இந்த வீடியோவின் மிக முக்கியமான பகுதியான வெற்றியை உறுதி செய்யும் ராஜதந்திரங்கள் என்ற தலைப்பை பற்றி பார்ப்போம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் வெற்றிக்கான திறவுகோல் எதுவென்றால் அது பொறுமைதான். நீங்கள் எவ்வளவு வேகமாக செயல்படுகிறீர்களோ அவ்வளவு விவேகமாகவும் இருக்க வேண்டும். குறிப்பாக பிப்ரவரி 14ஆம் தேதிக்குப் பிறகு உங்கள் ராசிநாதன் புதன் வலுப்பெறுவதால் அந்த சமயத்தில் எடுக்கும் முக்கிய முடிவுகள் உங்களுக்கு நீண்டகால பயனை தரும். யாரையும் எளிதில் நம்பி உங்கள் தொழில் ரகசியங்களை பகிர வேண்டாம். உங்கள் தன்னம்பிக்கையே உங்களை சிகரத்திற்கு அழைத்துச் செல்லும். ஆரோக்கியத்தில் சிறு சிறு உஷ்ணக்கோளாறுகள் வரலாம் என்பதால் உணவு விஷயத்தில் கட்டுப்பாட்டுடன் இருப்பது அவசியம். இந்த மாதத்திற்கான உங்கள் அதிர்ஷ்ட காரணிகள் பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் அதிர்ஷ்ட எண்களாக 5, 7 மற்றும் 9 இருக்கும். நீங்கள் ஏதேனும் புதிய காரியங்களை தொடங்க நினைத்தால் இந்த எண்கள் வரும் நாட்களில் அல்லது தேதிகளில் தொடங்கினால் வெற்றி வாய்ப்பு அதிகம். அதேபோல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நிறங்களாக சிவப்பு மற்றும் பச்சை விளங்கும். இந்த நிறங்களில் ஆடை அணிவது உங்களுக்கு ஒரு நேர்மறை ஆற்றலை தரும். இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கும் தடைகளை தகர்த்து நற்பலன்களை அதிகரிக்க ஒரு எளிய பரிகாரத்தை சொல்கிறேன். செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்யுங்கள். மேலும் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வது உங்கள் மன உறுதியை அதிகரிக்கும். புதன்கிழமைகளில் அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்குச் சென்று வழிபாடு செய்வதும் இயலாத மாணவர்களுக்கு பேனா அல்லது நோட்டு புத்தகங்களை தானமாக வழங்குவதும் உங்கள் புத்திசாலித்தனத்தை மேன்மையடையச் செய்யும். இந்த எளிய வழிபாடுகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி வெற்றியை தேடித்தரும். முடிவாகச் சொல்லப்போனால் கன்னி ராசி சித்திரை நட்சத்திரத்திற்கு இந்த பிப்ரவரி மாதம் முன்னேற்றத்திற்கான ஒரு படிக்கட்டு. உங்கள் வேகத்தோடு விவேகத்தையும் சேர்த்தால் இந்த மாதம் நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இதுபோன்ற துல்லியமான மற்றும் பயனுள்ள ராசி பலன்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்கள் சந்தேகங்களை அல்லது உங்கள் நட்சத்திரம் குறித்த கேள்விகளை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களைச் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.